பகுதி 1. கடற்கரையில் ஒரு கனவு. சாஸ்திகா எப்போதும் கடலையே பார்த்து கொண்டிருப்பாள். கடலுக்கு அப்பால் என்ன இருக்கிறது என்று அவளுக்கு பெரிய ஆசை. ஒரு நாள் ஒரு விசித்திரமான இசை கேட்டது. ஒரு பெரிய கப்பல் மெதுவாக கரைக்கு வந்தது. அதிலிருந்து புகழ்பெற்ற மாலுமி பாப்பாய் இறங்கினார். பகுதி 2. அழைப்பு. பாப்பாய் தனது படகைச் சரிசெய்து கொண்டிருந்தார். சாஸ்திகா அவரிடம் சென்று, நானும் வரலாமா என்று கேட்டாள். பாப்பாய் சிரித்துக்கொண்டே, கடல் பயணம் கடினமானது சாஸ்திகா, உன்னால் முடியுமா என்றார். சாஸ்திகா தனது சிறிய கைகளை காட்டி, நான் தைரியமானவள் என்றாள். பகுதி 3. பயணத்தின் தொடக்கம். இருவரும் ஆலிவ் கப்பலில் ஏறினார்கள். கப்பல் மெதுவாக கரையை விட்டு நகரத் தொடங்கியது. கடல் அலைகள் கப்பலை தாலாட்டின. பாப்பாய் சாஸ்திகாவிற்கு பாய்மரக் கப்பலை எப்படி இயக்குவது என்று முதல் பாடத்தை கற்றுக் கொடுத்தார். பகுதி 4. டால்பின்களின் நடனம். பயணத்தின் 2ஆம் நாள் ஒரு கூட்டம் டால்பின்கள் கப்பலை சுற்றி விளையாடின. சாஸ்திகா அவற்றுடன் பேச முயன்றாள். டால்பின்கள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தன. விலங்குகள் பேசும் மொழியை அன்பு இருந்தால் புரிந்து கொள்ளலாம் என்று பாப்பாய் கூறினார். பகுதி 5. ஆபத்தில் ஒரு உயிர். திடீரென்று ஒரு பெரிய கடல் ஆமை சீ டர்ட்டில் நீந்த முடியாமல் தவிப்பதை பார்த்தனர். அதன் உடலில் கனமான மீன்பிடி வலைகள் மற்றும் பிளாஸ்டிக் கயிறுகள் சுற்றியிருந்தன. அது வலியில் அழுது கொண்டிருந்தது. பகுதி 6. பாப்பாயின் அபார பலம். பாப்பாய் உடனே தனது இரகசிய ஆயுதமான பசலைக்கீரையை ஸ்பினாச் சாப்பிட்டார். அவரது தசைகள் வளர்ந்தன. அவர் ஆமையை தூக்கி படகின் ஓரத்திற்கு கொண்டு வந்தார். சாஸ்திகா ஆமையின் கண்களை பார்த்து, பயப்படாதே, நாங்கள் உன்னை காப்பாற்றுகிறோம் என்றாள். பகுதி 7. சாஸ்திகாவின் உதவி. பாப்பாய் வலையை பிடித்து கொள்ள சாஸ்திகா மெதுவாக அந்த ஆமையின் உடலில் சிக்கியிருந்த கயிறுகளை வெட்டினாள். ஆமைக்கு காயம் ஏற்படாமல் மிகவும் கவனமாகச் செய்தாள். சிறிது நேரத்தில் ஆமை சுதந்திரமாக மாறியது. பகுதி 8. அசுத்தமான கடல் பகுதி. ஆமை அவர்களை ஒரு குறிப்பிட்ட திசையில் அழைத்துச் சென்றது. அங்கே கடல் நீர் கருப்பாக மாறி இருந்தது. எங்கு பார்த்தாலும் பிளாஸ்டிக் பாட்டில்களும் குப்பைகளும் மிதந்தன. இதுதான் கடலின் சாபம் என்று பாப்பாய் கவலையுடன் சொன்னார். பகுதி 9. கடல் தூய்மை பணி. சாஸ்திகா சும்மா இருக்கவில்லை. கப்பலில் இருந்த ஒரு பெரிய வலையை எடுத்து குப்பைகளை சேகரிக்கத் தொடங்கினாள். பாப்பாயும் அவளுக்கு உதவினார். பல மணி நேர உழைப்பிற்கு பிறகு அந்த பகுதி ஓரளவு தூய்மையானது. பகுதி 10. திடீர் புயல். திடீரென்று வானம் கருத்தது. கடல் அலைகள் மலை போல எழும்பின. ஒரு பெரிய புயல் கப்பலை தாக்கியது. சாஸ்திகா பயந்து பாப்பாயின் கையை பிடித்து கொண்டாள். பயம் வேண்டாம் சாஸ்திகா, அலைகளுக்கு பயந்தால் கரை சேர முடியாது என்று பாப்பாய் தைரியம் சொன்னார். பகுதி 11. விவேகமான முடிவு. புயலில் கப்பல் திசை மாறியது. பாப்பாய் திசைகாட்டியை பார்த்தார். சாஸ்திகா தனது கூர்மையான பார்வையால் தூரத்தில் ஒரு வெளிச்சத்தை பார்த்தாள். பாப்பாய், அங்கே பாருங்கள் என்றாள். அது ஒரு கலங்கரை விளக்கம். அந்த வெளிச்சத்தை நோக்கி பயணத்தை தொடர்ந்தனர். பகுதி 12. ஒரு இரகசிய தீவு. புயல் நின்றதும் அவர்கள் ஒரு அழகான இரகசிய தீவை அடைந்தனர். அங்கே மனிதர்கள் யாரும் இல்லை. ஆனால் அங்கிருந்த கடற்கரையில் ஏராளமான கடல் உயிரினங்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தன. இதுதான் நாம் காப்பாற்ற வேண்டிய உலகம் என்றார் பாப்பாய். பகுதி 13. இயற்கை தந்த பரிசு. அவர்கள் காப்பாற்றிய அந்த ஆமை கடலின் ஆழத்திலிருந்து ஒரு பெரிய நீல நிற முத்து சிப்பியை எடுத்து வந்து சாஸ்திகாவிடம் கொடுத்தது. அது சாஸ்திகாவின் தூய்மையான உள்ளத்திற்கு இயற்கை கொடுத்த பரிசாக அமைந்தது. பகுதி 14. கரை திரும்புதல். பயணம் முடிவுக்கு வந்தது. கப்பல் மீண்டும் சாஸ்திகாவின் கிராமத்தை நோக்கி திரும்பியது. பாப்பாய் சாஸ்திகாவிடம், நீ இன்று ஒரு உண்மையான கடல் வீராங்கனை என்று பாராட்டி ஒரு மாலுமி தொப்பியை அவளுக்கு அணிவித்தார். பகுதி 15. ஒரு புதிய தொடக்கம். ஊர் திரும்பிய சாஸ்திகா தான் கொண்டு வந்த முத்தை ஊர் மக்களிடம் காட்டினாள். கடலில் தான் கண்ட அவலங்களையும் குப்பைகளால் உயிரினங்கள் படும் துயரத்தையும் சொன்னாள். அன்று முதல் அந்த ஊர் மக்கள் யாரும் கடலில் குப்பைகளை போடுவதில்லை என்று உறுதி எடுத்தனர். சாஸ்திகாவின் புகழ் எங்கும் பரவியது. நீதி. சிறிய முயற்சிகள் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். நாம் இயற்கையை பாதுகாத்தால் இயற்கை நம்மை பாதுகாக்கும்.